திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் நினைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வருடம் ஒரு முறை மட்டுமே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாவார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாமே சுக்கிரனுடைய இயல்பு. அப்போ இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த உச்சமாகக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல ஏதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த சுக்கிரன் கொடுப்பார். என்ன தசாபுத்திகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தது போல இதே இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த சுக்கிரன் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்ப சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி, சுக்கிர பகவான் உச்சம், 9ஆம் அதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உச்சமாகிறாரு. மிகுந்த யோக காலகட்டங்கள். பணவரவு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையானது. முதல்ல குடும்பம், அதே போல பணவரவு, இது ரெண்டுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ அந்த கிரகம் இப்போ உச்சமாகுது. அது 7ஆம் இடத்துல போய் சனியோடு சேர்ந்து 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது குலதெய்வ ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து உச்சம் பெறுகிறார். மிக யோக காலகட்டங்கள். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்குங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. உங்க குலதெய்வமே உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உண்டு. பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்க போகுது. ஒரு படி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா 2ஆம் இடமும் 9ஆம் இடம், 9ஆம் இடங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். நீங்க வாங்கிட்டு வந்த பாக்கியங்கள் என்ன அப்படின்னு சொல்றது இந்த 9ஆம் இடம் தான். அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா கிரகங்கள் மாறுறது போல வருடம் ஒரே முறையில சுக்கிரன் வந்து உச்சமாகும். அப்ப அந்த உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய பாக்கியங்கள் வேலை செய்யும். நீங்க முற்றில என்ன புண்ணிய கணக்கு செஞ்சுட்டு வந்தீங்களோ அதற்குள்ள ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல சந்தோஷம், லக்ஸரியான அமைப்பு, தேவையெல்லாம் பூர்த்தியாக போகுது. கையில எப்படி காசு பணம் புழங்க போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஆனாலும் கண்ட சனியாக இருக்கிறதால கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு வந்து சனியோட சேர்றாரு. சனி பகவான் வந்து தேவையில்லாம பேசி பிரச்சனை இழுத்துடக்கூடியவரும் அவரே. ஏன்னா அவர் ஆறாம் அதிபதியும் ஆகிறாரு. ஆனா அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். சொத்து பத்துக்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். ஏதாவது வீடோ வண்டி வாகனங்களோ ஏதாவது வாங்கலான்றீங்கன்னா தாராளமாக இந்த மாசம் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். அருமையா இருக்கு. எப்பவுமே கண்டசனி நடக்கும்பொழுது குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். கணவன் மனைவிகள் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்களுக்குள்ள, உறவினர்களுக்குள்ள எல்லாம் ஒரு பகைத்தன்மை, புரிதல் இல்லாம போறது, பேச்சால் நிறைய பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் கண்டசனி கொடுக்கும். அப்ப சுக்கிரன் உச்சமாயி உங்க ராசியை பார்க்குது. ஒரு சுபகிரகம் ராசியை பார்க்கும் பொழுது நீங்க உங்களுக்கு பிரச்சனையே உங்க ஜாதகமே சரியில்லை, தசாபுத்தியும் சரியில்லைனாலும் கூட ஒரு சுபகிரகங்கள் கோச்சாரப்படி பார்க்கும்பொழுது வந்த பிரச்சனையை கூட நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அப்ப எப்படியும் இந்த காலகட்டங்கள் சுக்கிரன் உச்சம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது 5, 1, 9 இதனுடைய தொடர்பு எல்லாமே ஏற்படுது. அப்போ இந்த மாதம் செழிப்பான மாதம். ஏன்னா கூட்டு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்குது. கூட சூரியன் 12ஆம் அதிபதி நிக்கிறார். அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, குடும்பத்தோட சேர்ந்து எங்காவது போயிட்டலான்னு ஐடியா பண்றது, ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக மட்டும் எங்காவது வெளியே போலாம், ஒரு நண்பர்களோட கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வர்றது. சோ உங்களுடைய ஜேர்னி, அதாவது உங்களுடைய சந்தோஷத்துக்காக சில செலவுகள் செய்யறதுக்கான ஒரு அமைப்பு, உங்களுடைய சுய தேவைகளுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யறது. அதே போல சூரியனோட ராகு சேரும்போது பெரிய அரசியல்வாதிகளோட தொடர்புகளை கொடுக்கும். பெரிய பெரிய மனிதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ஜாதகத்திலயும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா அது பித்திரு தோஷமாக கன்வெர்ட் ஆகும். இப்ப பித்திருதோஷ ஜாதகம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அப்பா சொத்து இருக்காது, பூர்வீக சொத்து இருக்காது, அப்படியே இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும், அல்லது நீங்க போய் அங்க இருக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுக்கும். ஆனாலும் அது எல்லாம் உங்க கை வந்து சேராட்டியும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குரு பார்வை பெற்று இருக்கிறதுனால தானா முன்னேறி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல புதன் ராகு சூரியன் செவ்வாய் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளை ஜெயிச்சு மேல வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு வேலை இல்ல கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு 2, 3 வேலை தேடி கொஞ்சம் அலைச்சல் பட்டாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் குடிப்பார்.
நன்மைகள் அதிகமாக இருக்கு இந்த மாதத்துல. புதன் சூரியன் சேர்க்கையில புதாத்திய யோகம்னு சொல்லும். படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படிச்சு இன்ஜினியர் படிச்சேங்க, ஆனா எனக்கு இந்த இதான் கிடைச்சிருக்கு, நான் அது படிச்சேன் எனக்கு இதான் கிடைச்சிருக்கு, அப்படியே நான் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைச்சா நல்ல சம்பளமே இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவரும் உச்சம். அதே போல சூரியனும் புதனும் சேர்ந்து அது உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால புதன் படித்த படிப்புக்குண்டான வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அப்போ அங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, நான் என்னதான் எஃபர்ட் போட்டு வேலை செய்யறேன், ஏன்னா கண்டஸ்டரி ஹார்ட் எஃபர்ட் போட முடியும். வேலையினுடைய உழைப்பு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 மடங்கு போட்டாலும் ஒரு நல்ல பேர் கிடைக்காது. வேலை போட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, உழைப்பை போட்டுட்டே தான் இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனாலும் இந்த காலகட்டங்கள் ஒரு சந்தோஷமும் ஒரு உழைப்புக்குண்டான ஒரு ஊதியமும், சரி பரவாயில்ல இவர் நல்லா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் புகழும் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக கன்னியா ராசிக்கு உண்டு. சுக்கிரன் உச்சமாகுது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார லெவல் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3 8 அவரும் 6ல மறைகிறார். 8 மறையிறது மிகப்பெரிய ராஜயோகம். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இடமாற்றத்தை கொடுத்து அதுல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது, ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதுல உங்களுக்கு ஒரு அதாவது 8ஆம் இடம் இல்லையா, அதனால ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்கறது. பட் உங்களுக்கு வர வேண்டியது நீங்க எதிர்பார்த்ததை விட வர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த மாசம் உண்டு. குரு பார்வை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கூட்டுக்கிரக சேர்க்கை சேரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நார்மல் விதி. ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஜெயிச்சிடலாம். முன்னாடி வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மலையாட்ட வந்தது பனியாட்ட போகுது, பெரிய பிரச்சனை தலையோட வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே நடக்காம இருக்காது. ஏன்னா கிரகங்கள் அங்கிருந்து நமக்கு செயல்படுத்திதான் தீரணும் அப்படிங்கிறது அந்த பிளானட்ஸினுடைய வேலை. அதை நம்மளுடைய வேலையை எப்படி நம்ம கரெக்டா செய்யணுமோ அதுக்கும் அதோட வேலையை கரெக்டா செஞ்சுதான் தீரணும், நம்ம கர்மா பதிவு படி. அப்ப குரு பார்வை பெறும்பொழுது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, ராசி அதிபதி அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய 6ல நிக்கிறார், மறைஞ்சிட்டார், பலம் இல்லாமதான் இருக்கார். ஆனாலும் ஒரு உச்ச சுக்கிரன் உங்க ஜாதகத்தை ஒரு சுப கிரகம் உங்களை பார்க்கும் பொழுது எதை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும், எது வந்தாலும் உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களுடைய சுய தேவைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமலும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாதத்தினுடைய கன்னிக்குண்டான பலன். தொழில் புதுசா ஏதாவது செய்யறதா இருந்தா வேணாம், செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கலாம். செய்கின்ற தொழிலே நல்ல லாபங்கள் வரும். சோ அதனால பயப்பட வேண்டியது இல்லை. வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. எதிரிகள் தொல்லை அதிகமாகும், பகைவர்கள் அதிகமாவாங்க. உங்களையே அறியாம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல செயல்படுத்திட்டு இருப்பாங்க. சுக்கிரன் உச்சமாய் பாக்குறப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சோ சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சில துக்கங்களும் இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல இப்ப நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் கன்னியா ராசிக்கு உண்டு. சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, கண்ட சனியாக இருக்கிறதுனால அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. பேச்சுல கவனம், கண்ட சனி நடக்கிறப்ப குடும்பத்துல பேச்சுல கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது அடுத்த வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்களை நோக்கி கிரகங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் அப்படின்னா, குரு இங்க இருக்கார் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல அதே இடத்துல கிரகங்களும் ஏதாவது ஒரு வழியில பார்வைகளும் இருந்தாலும் கூட யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த கிரகங்கள் போகும். இது பொதுவாக மாத பலன்ல எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 20% வரைக்கும் அதிகமான நன்மைகளையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதே போல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக பதிவுகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் நிறைய நட்சத்திர பதிவுகள், மாதம் மாதம் தமிழ் மாதம், ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயே பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாம உங்களுக்கு ஜாதகம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி முறைகள், வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாக்குறீங்களா, அல்லது வந்து டைரக்டா கால் அட்டன் பண்றீங்க, இல்ல நேரடியா வந்து பாக்குறீங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு வந்து நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து கொடுக்கும் பொழுது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு உண்டான என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம முழுமையாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.